வெல்கம் டு ஃபௌசியாஸ் டேஸ்டி ஃபுட்டு. இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடலைப்பருப்பு இதில் 1/2 கப்பு எடுத்துருக்குறேன். ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். கடலைப்பருப்பு வறுத்தோன்னே இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வச்சுக்கலாம். அடுத்து அதே அளவு துவரம்பருப்பு 1/2 கப்பு, இதையும் அதே மாதிரி லேசாக வறுத்துக்கலாம். வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா வெயிலில் வச்சு கூட இது பண்ணலாம். ஓவன் இருக்கவங்க ஓவனில் கூட ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு எடுக்கிறது தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் இதே மாதிரியே பண்ணிக்கங்க. இந்த அளவு வறுபட்டோன்னே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சரிசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் பச்சரிசி 1/4 கப்பு. இது ரொம்ப கருவணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி ஒயிட்டாக நல்லா பியூர் ஒயிட்டாக ஒரு மாதிரி எலும்பி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட போதும். அடுத்து நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். லைட்டாக பொன்னிறமாகணும். ரொம்ப இது பண்ணிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அளவுகள் வந்து வெந்தயம் கூட போட்டாலும் சாம்பார் பொடி லைட்டாக கசக்க ஆரம்பிக்கும். அதனால் அளவுகள் ரொம்ப முக்கியம். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச கப்பில் 1/4 கப்பு மிளகு ரொம்ப வறுத்திங்கன்னா கருகிரும். இது போதும். அடுத்து மிளகு எடுத்த அளவே சீரகம் எடுத்துக்கணும். அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். சீரகம் வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து கடுகு வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தப்பருப்பு நான் ஒன்றா தான் வச்சுருப்பேன், கடுகு உளுந்தும். அதனால் அதை அப்படியே எடுத்துட்டேன். கடுகு வெடிக்குது, வெடித்தோன்னே எடுத்துருங்க. கருக விட்டுற வேண்டாம். அடுத்து மஞ்சள் கட்டியாக போடுறதுனால போடலாம், இல்லைனாக்கா தூள் கடைசியாக அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை மஞ்சளை வந்து வறுத்துட்டு தட்டிட்டு நல்லா அம்மிலையாவது இல்லைன்னா இடிக்கல்லையாவது வச்சு தட்டிட்டு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இல்லைன்னா பிளேடு வந்து வீணாக போயிடும். அது போதும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். இதுதான் நல்ல வாசமாக இருக்கும். இதை லைட்டாக அனலில் இது பண்ணோன்னா ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டு உடஞ்சிரும். சூடு ஏறினோன்னா உடஞ்சிரும். அப்போ மிக்ஸி ஜாரில் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். தூளாக ஆகிடும். இப்படி ஹீட்டு ஏற கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஹீட்டு ஏற இப்படி தூளாக மாறிடும். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கருவிடும். அடுத்து கருவேப்பிலையோட ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அப்போ தான் 2 நாள் வச்சாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வறுத்தாச்சு. கருவேப்பிலை எடுத்தால் இப்படி நல்ல நொறுங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 கிலோ மல்லி எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற பருப்பு அளவுகளுக்கு 1/2 கிலோ மல்லி எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். மணம் வர வரைக்கும் வறுக்கணும். மல்லி வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வரமிளகா 1/4 கிலோ. அதுக்கு நெடி ஏறாமல் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை அப்படியே 2 வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் போட்டிங்கன்னா 1/4 கிலோ மிளகாய் போட்டிங்கன்னா அந்த நெடி வந்து ஏறாமல் இருக்கும். அதுக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம். மிளகாய் வறுபட்டாச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சாமான்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். முதல்ல சூடு ஆறட்டும், அரைச்சிட்டு வரேன். சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட ஜாமான்களுக்கெல்லாம் எவ்வளோ பொடி வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு வரும். இதே மாதிரி பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா பாட்டிலில் போட்டு வைங்க, இல்லைனா ஃபுட் கிரேட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதே அளவுகள் ரொம்ப முக்கியம். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.